மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவருடைய இந்த விருப்பமானது நம்முடைய விருப்பமும் கூட. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கை கோர்த்து அவரோடு நாம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும். அப்போது போதை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் நாம் அவர் கூட சேர்ந்து நம்ம போதையை ஒழிக்க முடியும். போதை எதுன்னு விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மரத்திலிருந்து பனை மரத்திலிருந்து இறக்குகின்ற இயற்கையாக கிடைக்கின்ற மரபு வழி உணவாக இருக்கின்ற ஊட்டச்சத்தும் மருத்துவ குணங்களும் அடங்கிய பணங்களில் தான் அவர் போதைன்னு சொல்கிறார். அவர் கல் என்றாலே போதை என்று தான் பொருள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் கல்ல போதைன்னு சொல்லணும்? ஏன்னா அதில் ஆல்கஹால் இருக்குது. குறைந்த அளவு ஆல்கஹால் இருந்தாலும் அதிக அளவு ஆல்கஹால் இருந்தாலும் அது போதை தான் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மதுவிலக்கு சட்டத்தில் கல்லையும் சேர்த்து அது வரைக்கும் உணவாக இருந்த கல்லை மதுன்னு சொல்லிட்டு இவங்க சட்டம் போட்டிருக்காங்க. அதனால் அது அவர் போதைன்னு சொல்கிறாரு. இப்போ மதுவை போதைன்னு சொல்லலாமா? மதுவை போதைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே தமிழகத்தில் தமிழக அரசு விற்கின்ற இந்த டாஸ்மாகில் விற்கப்படுகிற IMFL என்கின்ற இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், இந்த சாராய மது வகைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 46% அதில் ஆல்கஹால் இருக்குது. அப்படி ஆல்கஹால் இருந்தாலும் அதை தமிழக அரசு போதை அப்படின்னு சொல்லலை. ஐயா முதலமைச்சர் அவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை எண்ணிக்கொள்ளுங்கள், போதையிலேருந்து விடுபடுங்கள் அப்படின்னு பேசும்போதெல்லாம் நாம் அவரை நகைத்து அவரை கிண்டல் செய்து, முதல்ல நீங்கள் டாஸ்மாகை மூடுங்க, அப்புறம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். இது நம்முடைய புரிதலின்மை. ஐயா அவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. போதை வேறு மது வேறு என்பதில் அவரும் தெளிவாக இருக்கார். ஏன்னா டாஸ்மாக் மது வகைகள் எதுவுமே போதைப் பொருட்கள் அல்ல, அது எல்லாமே மது வகைகள். போதைப் பொருட்கள் எதுன்னா, போதைப் பொருட்கள் என்பது கஞ்சா, அபின், குட்கா, கொக்கைன், பிரவுன் சுகர் போன்ற இன்னும் பேர் தெரியாத இன்னும் பல பேர்கள் கொண்ட போதைப் பொருட்கள் இருக்குது. இதுதான் போதைப் பொருட்கள். இது மனுஷனை அடிமைப்படுத்தும். யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள அடிமைப்படுத்தும். அதுலேருந்து மீள முடியாது. கடைசியில் மரணம் வரைக்கும் கூட கொண்டு போகும். அப்படிப்பட்டது தான் போதைப் பொருள். ஆனால் மது அப்படி இல்லை. ஒருவேளை டாஸ்மாகில் விற்கப்படுகின்ற இந்த மது வகைகள் போதைப் பொருள்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது போதைப் பொருள்னா, ஐயா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை தான் மூடியிருப்பார். ஏன்னா அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட அவர் கெஞ்சிட்டு இருக்க மாட்டார், நம்மக்கிட்ட அவர் கோரிக்கை வைக்க மாட்டார். முதல்ல டாஸ்மாகை மூடியிருப்பார் இந்நேரம். ஏன்னா அது போதைப் பொருள் இல்லை, அது மது. போதைப் பொருள்ன்றது இதுதான். இப்போ இதை தான் அவர் ஒழிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கார். இந்த புரிதல் நமக்கு வேணும். எது போதைப் பொருள், எது மதுன்றது நமக்கு புரிதல் வேணும். இப்போ மதுன்றது இந்த பிராந்தி, பீரு, ரம்மு, விஸ்கி, ஒயின், ஓட்கா, இது போன்ற மது வகைகள்லாம் அது மது. அதெல்லாம் இந்த மதுக்களையும் இதில் நடக்கின்ற அந்த முறைகேடுகளையும் கள்ளச்சாராயங்களையும் தடுக்கிறதுக்கு அரசு தனியாக ஒரு காவல்துறையில் பிரிவு வச்சுருக்காங்க, ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் மதுவிலக்கு பிரிவு. இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்கு, போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு, அதில் நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்கு போதை தடுப்பு பிரிவுன்னு தனியாக ஒரு காவல்துறை பிரிவு வச்சுருக்காங்க. இது ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் ஒரே பிரிவில் இவங்க காவல்துறையை வச்சுருக்கலாம். ஆனால் இது ரெண்டும் வேற வேற என்பதால் தான் போதை தடுப்பு பிரிவுன்னு தனியாகவும் மதுவிலக்கு பிரிவுன்னு தனியாகவும் வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அப்போ கல் இதில் எதில் சேரும்? கல் போதைப் பொருட்களில் சேருமா அல்லது மது வகைகளில் சேருமா அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுலையுமே சேராது.
அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து கல் வந்து போதைப் பொருள்லையும் சேராது, மது வகையிலையும் சேராது. அது வந்து உணவு பொருள். அது ஆல்கஹால் இருப்பதாலேயே அது வந்து மது ஆகிடாது அல்லது போதைப் பொருள் ஆகிடாது. அரசாங்கமே விற்பதாலேயே மது வகைகள் எல்லாம் உணவுப் பொருளாக மாறிடாது. இது நம்ம நல்லா விளங்கிக்கணும். அதை அப்போ இந்த புரிதல் முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வரணும். அண்ணன் அவர்கள் வந்து எது சார்ந்து இயங்குறாரு அப்படின்றது அவருக்கு தெரியணும். அவர் மக்கள் சார்ந்து இயங்குகிறாரா அல்லது அதிகாரத்தின் பக்கம் நின்று அதிகாரத்திற்காக இயங்குகிறாரான்றது அவருக்கு முதல்ல புரியணும். ஆரியமும் திராவிடமும் இங்கே ஒரு கட்டுக்கதைகளை வந்து அவுத்து விட்டுருக்காங்க. கல் என்பது போதைப் பொருள், கல் என்பது மது, கல் குடும்பத்தை அழிக்கும் அப்படின்ற கட்டுக்கதைகளை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அது சட்டமாகவும் மாற்றி வச்சிருக்காங்க. இதை மட்டுமே படிச்சுட்டு இது வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு தப்பான புரிதல்ல அண்ணன் இருக்கார். இங்க வந்து இந்த பக்கம் மக்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை நீங்க படிக்கணும். உண்மையிலே வந்து கல்லு போதைப் பொருள் தானா, கல்லு மது தானா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்ற ஆய்ந்து படிக்கணும். இதுக்காக ஏன் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, திரும்ப இதை கல்லை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஏன் தொடர்ந்து மக்கள் வைக்கிறாங்க அப்படின்றத ஆராய்ந்து அதை படிக்கணும். அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்திய மக்கள் மட்டும் இல்லை, பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை, நாங்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். இந்த சட்டத்தாலையும் அதிகார வர்க்கத்தாலையும் நாங்களும் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களும் போராடி இருக்கோம். எங்களுடைய உணவு உரிமைக்காக, எங்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு தெரியாதா? ஏன் இது வரைக்கும் இதை பற்றியெல்லாம் அவர் வந்து எந்த விதமான